ஸோ வெல்கம் டு சோரா. நான் சொன்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா, ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இதுதான். அது வேறு ஒன்றும் இல்லை. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்ற மாரி ஒரு சூப்பரான ஒரு ஜம்ப்பு பண்ணுற மாதிரி ஒரு ஜம்பிங் கேம் மாரி இவங்க ஒரு சில பல லெவல்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம கடக்கணும். ஸோ வீடியோ பார்க்குற மாதிரி கமெண்ட் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னது பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு கேட்பீங்க. பெஸ்ட் ஆஃப் லக்னா அது ஒரு விதமான ஒரு கேம் பிளே. அது என்னதுன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ தெரியாமல் சீரியஸ் தொட்டுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் லேண்டில் இருக்கிற ஒரு மேட்ச்சு. ஸோ இதை நம்ம எப்படின்னா ரோப்ளாக்ஸில் ஒரு எப்படி சொல்கிறது, அதில் வந்து எதை வச்சு சொல்கிறேன்னு தெரில, ஒரு போலீஸ் இருப்பான். அவன்ட்டு நம்ம ஒரு இடத்துல தப்பிச்சு போவோம்ல, அது கேம் பேர் தான் தெரில. ஸோ இந்தமாதிரி நம்ம பெஸ்ட் ஆஃப் லக் போட போகிறோம். ஐயோ அப்படின்ற மாரிலாம் இல்லை, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை எடுக்க மறந்துட்டோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா க்ளூவால் இருந்தால் லைட்டாக தப்பிக்க முடியும். பட் சாண்டினோ கேரக்டர் இருக்கணும். நம்ம தெரியாமல் நம்ம சாண்டினோ கேரக்டர் வைக்காம வந்துட்டோம். இருங்க நம்ம வச்சுட்டு வந்துடலாம். ஸோ இந்த கேம்லேருந்து நம்ம யார் வின்ன வர 1v2 மாரி 1v1 மாரி யார் ஃபஸ்ட்டு கடக்கிறா அப்படின்ற மாதிரி தான் கேமு. சரி, ஸோ என் டீம்மேட் யார் ப்ரோ நீ? ப்ரோ சூப்பராக இருக்கீங்களே. சரி, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஜாம்பிக்கிட்டேருந்து கன்று வாங்கணும். ஜாம்பி தாம்சர் கிடச்சிது, போடு போடு போடு. சரி, இதுக்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன் கிடச்சிருக்கு. ஓகே, அங்கே சில பல ஜாம்பிஸ் இருக்குது. ஸோ அதையும் முடிச்சிடலாம். ஓகேண்ணா என்ன ஏகே போட்டு. ஓகே, ஐயோ இது வேறு. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணால் அந்த ப்ரோக்கு, ஸோ அந்த ப்ரோக்கு எனக்கு வந்த மேட்ச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொடுக்குறது நம்மளுக்கு 30 செகண்ட் தான். இருங்க. ஓகே, கமோன் போடு. ஸோ அந்த ப்ரோ வந்து ஒன்று விட்டு வைப்போம் அவருக்காக. சரி ஏறியாச்சு. ஓகே, இதாங்க பெரிய விஷயமே ஏறுறதுல. ஸோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ இது எப்பட்றா ஏறுறது? ஸோ அந்த ப்ரோயோ ஏமா ஐயோ இவன் ஒருத்தாண்டி ஏந்துடுறா. அவ்வளோதான்டா. ஸோ இதுலேருந்து இப்படி ஜம்ப் பண்ணி இப்படி போயிடலாம். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நான் பென்குயின் அப்படின்ற ஒரு பெட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். எதுக்குன்னா, ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த இவ்வளோ தாண்டி போகணும். பட் நம்ம கண்டிப்பாக இவ்வளோ தாண்டி வரமாட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா மெயின் பிக்சர் தான். ஸோ நம்ம இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இதில் வரமாட்டோம். புரியலையா? ஐ மீன் எப்போன்னா இருங்க இது ஃபஸ்ட்டு போட்டோம். கண்டிப்பாக எனக்கு தெரியும் நான் முடிக்க மாட்டேன்னு. ஸோ இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணலாமே. ஐயோ இரு, உட்காரா என்ன பண்ணுறது? இருங்க, என்கிட்ட சாண்டினா கேரக்டர் இருக்குல்ல, மறந்தே போயிட்டேன். இருங்க, என்னது இருங்க விடு. அவ்வளோதான். ஓகே, செக் பாயிண்ட் அப்படி. ஓகே, இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் நம்ம செக் பாயிண்ட்டு. ஸோ அப்புறம் ஒன்று என்னன்னா, நம்ம கண்டிப்பாக முடிக்க மாட்டோம். பட் ட்ரையல் பார்க்க போகிறோம். சரி, நம்மளாம் முடிப்போமா? அவர் எங்கே இருக்கார்? சரி, நம்மளோட ஆப்பனண்ட். ஸோ இந்த டாய்லெட்லாம் போட்டிருக்கீங்க. ஸோ நம்மகிட்ட இந்த பென்குயின் கேரக்டர் வச்சதுனால நம்மளுக்கு டாய்லெட் அந்த க்ளோவல் கிடச்சிருக்கு. பட் இதை வச்சு தான் போகணும். பட் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ போன லெவல் சாரி லைட்டாக கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. வெயிட் பண்ணுங்கள், லைட்டாக இதுவாக இருக்குது. ஓகே, ஏன்னா ஸ்க்ரீன் லைட்டாக இதுவாகிடுச்சுங்க. அதாங்க பார்த்தோம். ஐயோ எங்கே கீழேவும் தான் வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்லேருந்து அங்கே நம்ம செக் பாயிண்ட் பிடிச்சோம்ல, ஸோ அந்த இடத்துக்கு தான் வரணும். அங்கே குதி அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூவல் போடணும். ஐயோ எங்கே ஜஸ்ட்டு ட்ரிபிள் லைன் ஓடுது. நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்மளை எங்கே வந்து இறக்கி விட்ருக்கு பாருங்கள். ஸோ இங்கே இடத்துல தான் இறக்கி விட்ருச்சோ. ஸோ அதனால் நெட்டு எப்பயும் எனக்கு நின்றுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போடலாம். ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே போட்டுடலாம். ஏங்க இது மட்டும் கொஞ்சம் லாங்காக வச்சுருக்காங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கும். சரி இருங்க, இங்கே இதை வச்சிடலாம். சரி, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தடவை கூட அவுட் ஆகலை. எங்கள் ட்ரிபிள் லைன் போச்சு, அதான் ரொம்ப லைட்டாக வருத்தமாக இருக்குது. ஓகே, என்னது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ரைட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டோம். என்னடா பண்ணுறது இதுக்கப்புறம்? என்னடா சம்பவம் பண்ணி விட்றீங்க? சரி, இது எப்படி நிற்கிறதுன்னு தெரில. பட் ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஐயோ நீ பயமாரிக்கே போகிறது எப்படா போவேன்? ஜம்ப்பு போடு. ஸோ நம்ம டீம்மேட் எங்கே இருக்காரு தெரில. வெளியே போயிட்டாரா என்ன? இல்லை ஓய். ஓகே, ஸோ ஐயோ எப்பட்றா குதிக்கிறது? இருங்க, அப்படி போ இப்படி வா. சரி, 1 2 3. ஓகே நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா எலிமினேட். ஐயோ ச்சே
ஏங்க நான் இந்த கீழே இருக்கிறத பார்த்துட்டாங்க, அதனால் நான் வேறு ஒன்றும் இல்லை. சரி இருங்க. ஓகே, இதுக்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் அடா பாவி. சரி இதுக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிருக்கு. சாண்டினோ இருக்க பயமேன்னு சொல்லிட்டேன், சாண்டினோ போட்டுடலாம். அடா பாவி சாண்டினோ, உன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டேன். சரி பார்த்துக்கலாம். ஏங்க நேர்மைங்க. ஸோ நேர்மைனா நான் உழைச்சி கஷ்டப்பட போகிறேன். இருங்க ஏண்டா இருங்க. உட்காந்துரு. ஓகே, ஸோ இப்போ தானே எட்ஜில் போய் உட்காந்துடணும் இங்கே. ஓகே நான் சொல்ல ஐ மீன் ஓடுறா போடு எங்கே. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருந்துப்பீங்கன்னா தெரியும், நம்ம ஜஸ்ட்டில் நின்றுருக்கோம். பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஓகே ரைட் டே. சரி நம்ம இதை எவ்வளோ நிமிஷத்தில் முடிக்க முடியும்னு தெரில, ஆனால் எப்போ எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு நம்ம யார் இது அது இல்லை, இவர் என்ன பண்ணுறாரு புரியல. ஸோ அது நான் வேறு யாரும் இல்லை, நம்ம ஆப்பனன்ட்டு, அவ்வளோதான், வேறு யாரும் இல்லை. சரி ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு புரியல. இருங்க செக் பண்ணி பிடிச்சிரு. ஏஸ் வெற்றி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கா, ஈஸியாக தாங்க இருக்குது இது ஓரளவுக்கு. இது வேறு எதுவும் இல்லை. ஓகே ஸோ சரி இதுக்கெல்லாம் நம்ம இந்த சாண்டினோ கேரக்டர் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஐயோ இது ஒன்றுமே பண்ணாதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி நம்மளை. சரி போகலாம். ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா வண்டி ஓடலாம். சரி ட்ரெயினெலாம் போட்டு வச்சுருக்கேன். எங்கள் பாத்ரூம் அந்த டாய்லெட்லாம் அங்கே போட்டு வச்சுருக்காங்க. அப்போ இன்னும் சம்பவம் பண்ணிருப்பாங்கன்னு இதுலேருந்தே தெரியுது. ஸோ டெலிபோர்ட். ஐயோ என்னடா இது. ஸோ மறுபடியும் இங்கே தான் வரும் போல். ஸோ என்னன்னா டெலிபோர்ட்டுங்க இது. ஓகே ஸோ இங்கேருந்து இங்கே வரும், பட் மறுபடியும் இங்கே காட்டுது பாருங்கள். நம்ம சிம்பிள் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிபோர்ட் பண்ணணும் கரெக்டாக. ஓகே வந்துட்டேன். இருங்க ஓடு நெஞ்சில் வறுமை குண்டு ஓடு. அட பாவி ஏங்க அப்படிக்கா போகலான்னு நினச்சேன். ஸோ ஏங்க மறுபடியும் இது அதில். ஐயோ ஆனால் இது ரொம்ப ஈஸிங்க இருக்கிறதுலே. இந்த மாதிரி நீங்கள் 10,000 வச்சா கூட நான் போயிடுவேன்டா, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இருங்க இதில் இது விட்டு போப்போமா, வேணாம். ஸோ நம்ம பொறுமையாக நின்று போகலாம். ஓகே ஸோ இப்போ தானே 23. ஏங்க போங்கடா. ஓகே இது மேலேயே குதிக்கணும் கரெக்டாக, இது மேலே குதிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் அடிச்சு விட்டு நம்ம மறுபடியும் அங்கேருந்து வரணும். இதுயோ என்னடா இது. சரி மறுபடியும் குதி. ஸோ நம்ம சேனல் போட்டு ரொம்ப நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் லைட்டாக வரைக்கும் சேனல் தான். சரி ஏய் ஓகே வந்தாச்சு. ஓகே இங்கே செக் பாயிண்ட் இருக்குது, இது பிடிச்சிக்கலாம். இது வேறு இருக்கே. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. போடு. ஐயோ ஓடு உட்காந்துரு. ஏய் சூப்பர் உட்காந்தா ஒன்றாவாதுமே. ஐ மீன் சும்மா. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுலாம். ஓகே இது ஈஸி தான் ஆக்சுவலி ரியலாக. ஓகே நம்ம க்ளோவல் பார்த்தீங்கன்னா 1 கிடச்சிருக்கு. ஓகே எங்க இது வேறு. ஸோ இந்த இடத்துல நம்ம குச்சா யாரும் அடிப்பாங்க, ஏன்னா அது ரியலாக தான். ஸோ உங்களை நான் ட்ரையல் காட்டுறேன் பாருங்கள், எப்படின்னே தெரியாது. ஏன்னா இந்த கேம் பொறுத்த வரைக்கும் இப்படி பண்ணுறாங்களாம் புரியல. ஃபஸ்ட்டு இது குத்தனா சாவுமா, குத்த முடியல. இந்த ரெட் கலர் சிம்பிளும் காட்ட மாட்டுது, யாரெல்லாம் விடுங்க. ஸோ பாருங்கள் நம்ம இப்போ போய் இங்கே வந்துடலாம். ஓகே சீக்கிரம் அது இங்கே வந்தோடனே நம்ம குதிச்சிடலாம். குதி. ஸோ குதிச்சிரு. ஓகே குதி, அவ்வளோதான். ஸோ வந்தாச்சு. ஸோ இந்த கீழே நம்ம இங்கே போய்ட்டு இப்படி உட்காந்துடலாம். ஸோ இது என் ட்ரிக்குன்னு சொல்லலாம். சீக்கிரம் போல அடிச்சு விட்ருவோம் அப்பாடி. ஓகே இதிலே ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது நம்ம. நெக்ஸ்ட்டு எங்கே நம்ம செக் பாயிண்ட் அங்கே காட்டுது. ஓகே என்ன பண்ணுறது. ஸோ ஐயோ சரி மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து வரணும். பரவாயில்ல விடாமுயற்சி. ஓகே உட்காந்துரு. அரே நான் உட்காந்துட்டேன்டா. இல்லைங்க நம்ம டைமிங்கோட தான் பண்ணணும். உட்காண்டேன். சரி மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இடத்துல வந்து இங்கே உட்காந்துடலாம். ஸோ இந்த இடத்துல கூட அடித்து உதச்சிரும் நம்மளை. ஓகே இது வரைக்கும் வராதுங்க, சொல்ல மாட்டேன் வரும். ஓகே என்ன பண்ணுறது. இருங்க
எனக்கு ஒரு ட்ரிக்கு தெரியும், இருங்க. ஃபஸ்ட் இதை விட்டுட்டு அடா பாவி டேய், நான் இப்படியே வந்திருப்பேனேடா. நீங்கள் சொல்கிற டிக்கை கேட்டு நான் வந்ததில்ல. ஐயோ என்னன்னு சொல்லணும்னு தெரில. ஓகே எங்க ஸ்ட்ரகிள் ஆகுது பாருங்க. டே இதெல்லாம் குட்டுருவேடா. ஓகே ஓய் குதி. ஓகே ரைட்டு டே. ஸோ ஏய் டே எப்பட்றா? ஏங்க ஸோ இது பார்த்தா இன்டர்நெட் ப்ராப்ளம். நான் அங்கே வந்து நின்றுட்டேன் ப்ரோ. ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் பரவாயில்ல. ஆனால் நம்ம போல தான் தப்பு நினைந்தே தெரியுது. சீரப்போ. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். குதி. ஓகே எங்கே இது மேலே எப்படிங்க நேராக குதிக்க முடியும்? எப்படிடுவா. ஸோ பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து குச்சி தான் வரணும். குட் ஸ்டாண்டர்ட் ரைட்டு விடு. சரி அங்கே நம்ம இப்போ அங்கே போனோம், கரெக்டாக போனோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிக்க முடியும். சரி செக் பண்ணி பிடிச்சிட்டேன். ஓகே ஓகே வந்துட்டேன். என்னது ப்ரோ இது? வாவ் சூப்பராக இருக்கு. ஏங்க வேறு லெவலாக இருக்குது. ஓகே ஸோ கையில் ஏங்க நம்ம டீம்மேட் இருக்காரா? சரி எப்படி வருவேன்? குதி நீ. நம்ம குதிக்கிறானா இல்லையா? இரு குதி. குதிரா. ஏன் குதிக்க மாட்டேற? குதிக்கிறான். ஏன் மேலே போக மாட்டேறான்? இருங்க சைடில் குச்சி போகணுமா? ப்ரோ டேய் என்னடா புதிய மாட்டேற? ஏய் குதி. அவ்வளோதான். ஓகே நான் கூட பயந்துட்டு ஒரு செகண்ட் தெரியுமா, என்னடா அவன் குதிக்க மாட்டானே அப்படின்ற மாரி. குதிக்காமல் இங்கே இந்த மேட்ச் ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கு கூட எனக்கு நடந்ததில்லை. சில டைம் நடக்கும், ஆனால் பக்கு இல்லை. அது பக்கு மாதிரியா தெரில. ஓகே என்ன ப்ரோ இடம் அது? ஓமே கோ டே. ஓ ஐயோ லைஃப் குறைக்கிறானுங்களே. போடி MP40. எவனாச்சும் வந்தீங்க கண்ட தொண்டமாக வெட்டி கிளச்சி போட்டுருவேன். இருடா வச்சுக்கிறேன்டா. எங்கடா இருக்கேன்? லூட் பாக்ஸ் எங்க? வந்துருச்சு. இந்த வாங்கிக்கோ. என்னையே அடிக்கிற இந்த வாங்கிக்கோங்க உங்களுக்குலாம். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இவனுக்கு ஏதோ ஜுஜிபிக்காரங்க. டேய் சீக்கிரம்டா. இப்போது எவ்வளோ லைஃப் குறைச்சி விட்டானுங்க. அட போங்கடா. ஸோ இதில் குச்சாலே இங்கே வந்து லேண்ட் பண்ணி விட்டுருது. நான் என்னடா பண்ணுவேன்? என்னடா பண்ணுறீங்க? சரி அடிக்கிறானுங்களே. டே என்னடா வெறி. நான் என்னடா பண்ணேன்? டெலிபோர்ட். ஷபா டே இருங்க அதுக்குள்ளே ஓகே வந்தாச்சு. இப்போ வரல. அதுவே சந்தோஷம் தானே. ஏங்க எனக்கு மட்டும் இப்படி தப்பாகவே நடக்குது எல்லாம். அட போங்கடா. ப்ரோ நான் உங்களுக்கு நினச்சி தப்பு செஞ்சேனா? டே ப்ளீஸ்டா விட்டுருங்க. நான் சரி சீக்கிரம் டெலிபோர்ட். அப்போ அடி. ஷோ ஐயோ. ஸோ பார்த்தா வந்தாச்சு. இதுவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய வேர்ல்டு ரெக்கார்ட். ஓகே மியூசிக் கேட்குதுங்க. என்னது இது? தண்ணியா? வாவ். என்னடாச்சு? ஏன்டா ரன் பட்டன் கிட்டே கை போகுது உனக்கு? ஓகே அங்கே இருக்கா? அங்கே இருக்குங்க செக் பாயிண்ட்டு. ஓமே காட் மாட்டினா நம்மளுக்கு அவ்வளோதான். இது ஈஸி தான் நினைக்கிறேன். ஓகே குதி. ஓகே அப்படி போ. குதி. அவ்வளோதான் வந்தாச்சு. ஓகே இதெல்லாம் ஈஸி. நான் அடித்தாலும் அடிச்சுக்கோங்க. ஆனால் நான் இங்கே தான் உள்ள போகிறேன். ஓகே போடி ஊந்துருப்பண்ணா. ஓகே என்னது இது? சரி நம்ம டெலிபோர்ட் ஆகி வந்திருக்கோம். செக் பாயிண்ட்டை புட்டி. ஓகே வேறு மாரி. சரியா? ஸோ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே யோசிச்சிங்க. இதை யோசிச்சிங்களா? ஈஸியாக மேலே ஏறி வந்துடலாமே. ஈஸிங்க இது. ஓகே பென்குயின். நானும் பென்குயின் தான் வச்சுருக்கேன். பட் ஸ்கில்ஸ் மட்டும் மாற்றினேன். அதாவது நான் ஒரு பறவை வச்சுருக்கேன், ஈக்கள் வச்சுருக்கேன். ஸோ ஸ்கில் மட்டும் மாற்றிட்டானா. ஓகே ஸோ ஈஸியாக இருக்குது கேட்டிங்கன்னா எனக்கு இது ஓகே தான் தோணுது. ஹார்ட் லெவல்லாம் இருக்குது, அதான் லைட்டாக பக்குன்னு இருக்குது. ஓகே ஸோ 15 minutes ஆயிருக்கு. ஓகே ஏன்டா இவ்வளோ கம்மி டைம் கொடுக்குறீங்க? ஓகே நான் இப்போ என்ன பண்ணணும்?
டே டே ஆனால் செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டேனே பாபு. ஆனால் லூட்டு தான் பாலாக போகுது, என்ன பண்ணுறது? ஐயோ சீக்கிரம் கீழே குதி. நான் எங்கே இருக்கேன்? இது பென்குயின் வந்து எடுத்த அந்த இது அதில் ஓகே. சரி நம்ம டீம்மேட் எங்கே இருக்காருன்னு எனக்கு சத்தியமாக புரியல. கண்ணு கிட்டுற தூரம் வரைக்கும் யாருமே காணும். சரி இருங்க, இந்த சைடில் போக முடியலை இந்த கம்பியில். டே 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 எல்லாம் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் இதெல்லாம். வாவ் சரிங்க. ஸோ நம்ம இவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ஓகே திஸ் இஸ் லைக் அ கன். ஓகே வந்துட்டேன். அது அது மியூசிக் தானே இது? சரி ஹே எப்பட்றா? ஹே எனக்கு புரியல. ஹவு இஸ் பாசிபிள்? ஓகே ஏய் என்னடா இது? எப்படிங்க இந்த க்ரீன் கலர் தாண்டி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் போல். எனக்கு இந்த க்ரீன் கலர் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்பலாம் கஷ்டம் இல்லை, இது ஏதோ ஃபிசிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது பரவாயில்ல. குதிச்சிட்டேன். ஓகே கார்னரில் குதிக்கணுமோ? எப்படா குதிக்க முடியும்? டேடி சாண்டினோ கேரக்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன் சொல்கிறேன்னா இப்போ நம்ம கீழே விட்டோன்னா மறுபடியும் அங்கேருந்து ரீச் பண்ணி வரலாம். ஓஹா ஏங்க ஸோ சொன்ன மாதிரி நம்ம முடிப்போமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இறங்க மாட்டேன்னு சொல்ல வரேன். ஏன்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டா எல்லா வேலையும் முடிஞ்சதில்ல. ஸோ அப்படின்னா இதுக்கு அடுத்த நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம டீம்மேட்டு எங்கே இருக்காரு ப்ரோ? ஏய் எங்கே இது? நம்ம டீம்மேட்டு தானே. அங்கே பாருங்க. ஏய் சூப்பர் ப்ரோ பிளேயர் ப்ரோ அவரு. எனக்கு தெரியுமா கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. பட் ஆனால் ப்ரோ பிளேயர் மாரி இந்த மாஸ்க்லாம் போட்டு ஐயோ சரி வா ஒரு பெரிய ப்ரோ பிளேயர் அப்படின்ற பார்த்தேன். இன்னும் அந்த லெவல்லே இருக்காரு. அப்போ எனக்கு வேறு மாரி தோணுது. சரி வாங்க. ஓகே நம்மளோட ட்ரெஸ்ஸு பின்னாடி பார்த்தீங்கன்னா நோ ஃபியர் ஏதோ போட்டிருந்துச்சு. ஆனால் எனக்கு இதில் ரொம்ப ஃபியர் ஆகுது. ஐயே என்னங்க இது? ஏங்க இன்னும் 12 நிமிஷம் இருக்குது. சரி இந்த ஃபஸ்ட் டேக்லேயே நான் முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். ஓகே ஜம்ப் படி. ஸோ இது 12 மினிட்ஸ் தான் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ ஆரம்பிச்சு நான் 7 நிமிஷம் ஆகல, இல்லை 8 நிமிஷம் ஆகுது. ஆஹா இதுவே கண்ணை பயங்கரமாக கட்டுது ஃப்ரெண்ட்ஸ், கட்டுது. போடி ஜஸ்ட் மிஸ்ட்டு சாண்டினோ. ஆனால் சாண்டினோ யூஸ் இல்லை. இங்கே எங்கே சாண்டினோ விடுவேன் நான்? ஏய் ஏங்க இல்லை புரியல. நான் எப்படி அவ்வளோ ஜம்ப் பண்ணி இல்லை ஜம்ப் பண்ணி போகணுமா? எனக்கு என்னமோ இது வேறு மாரி ஃபீல் ஆகுது. க்ளூவல் சூப்பர். எனக்கு க்ளூவல் கிடச்சது ஒரு யூஸும் இல்லை. இது ஏதோ ஒரு இது என்னன்னு கேரள. ஆனால் என்னன்னு தெரில. என்னங்க இது இவ்வளோ நிமிஷம் ஆயிடுச்சா? எப்பட்றா? ஏங்க எனக்கு தெரிஞ்சு சாண்டினோ தாங்க ஒரே வழி. சாண்டினோ உனக்கு வேறு வழி தெரில, நீ தான் யூஸ் ஆகணும். ஆனால் சும்மா இந்த மாதிரி சிம்பிளாக இழுத்து விடுவா ரன் பட்டன் கொடுக்காமலே. ஏய் ஏங்க சரி நம்மளோட மூளை யூஸ் பண்ணி தான் முடிக்க முடியும். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, சாண்டினோ தான் அந்த ஐடியா. சாண்டினோ 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 இருங்க இந்த ஒன்று மட்டும். இருங்க ஜம்ப். ஏ வா என் கை அங்கே தான் போச்சு. யூஸே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கை அங்கே தான் போச்சு. எங்கள் க்ளூவால் கிடச்சா நல்லாயிருக்கும். சாண்டினோ போட்டு அப்படிக்காம போயிடலான்னு நினச்சேன். ஸோ இப்போ க்ளூவால் கிடச்சா நல்லாயிருக்கும் நல்லா. ஸோ அதுவும் பல்ப்பு தான் வாங்கணும்னு நினச்சேன். இருங்க நான் அந்த ஏங்க டீம்மேட்டு வெளியே போயிட்டாரு. நம்ம தான் போய் அடிக்க போகிறோம். ஷோபா சரி பரவாயில்ல. இந்த லெவல் எனக்கு முடிக்கிற மாதிரியே தோணுது. நான் முடிச்சிருவேன்.
ஓகேங்க இருங்க. கண்டுபிடிச்சேன். ஆனால் இதுக்கு மேலே ஏற முடியாது. க்ளூவால் இருந்தால் தான் உண்டு. ஆஹா க்ளூவால் எப்போ வருவ? வந்துரு. வந்துச்சு. இருங்க போடு. ஓகே கீழே குதிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் சொல்கிறேன்னா நம்ம இப்போ கீழே குதிச்சோன்னா க்ளூவால் அங்கே தானே இருக்கும். க்ளூவால் அங்கேயே தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த க்ளூவால் உடைக்கிற சொல்லி நம்ம பெரிய பாடுபட்டுருவோம். ஓகே இங்கேருந்தே குச்சிருக்கலாம். சரி பரவாயில்ல. க்ளூவால் இதுக்கான சொல்யூஷன் க்ளூவால் தான். க்ளூவால் இருந்தால் தான் உங்களால் போக முடியும். ஓகே இதுக்கு இப்போ எங்கே போகிறது? இந்த கிளாக் டவரில் வர இடம் மாதிரியே இருக்குது. சரிங்க. இப்போ எங்கே போகிறது? இதாங்க இடம். சரி போட்டி. ஓகே இப்போ எங்கே போகிறது? டேபிள் ப்ரோ. ஸோ நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. ஏன்னு தெரில, ஒரு வேளை முடிக்க முடியலையோ. ஸோ நான் பார்க்கும்போது ஃபஸ்ட் லெவலில் தான் இருந்தார். ஸோ ஆக்சுவலி ப்ரோ அது ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி தான். ஆனால் லைட்டாக கஷ்டம். அந்த பால் மேலே ஏறினவங்க அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. ஆனாலும் இல்லை, ஏன்னா இந்த கேம் ஃபஸ்ட்டு விளாடும்போது நானும் அப்படி தான் பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே நினைக்கிறேன் இல்லை பட்டிருப்பேன். எவ்வளோ பேர் செக் பண்ணிட்டேன். ஐயோ இதெல்லாம் கேட்க ஆள் இல்லையா? இது ரொம்ப 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 ஈஸிங்க. ஸோ நம்ம டீம்மேட் போயிட்டாரு. நம்ம போய் அடிக்க முடியுமா கேட்டிங்கன்னா அடிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்கள் செக் பாயிண்ட் இருக்குது. கமான் எஸ் வெற்றி நம்மதே. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஓகே இது மேலே திஸ் இஸ் இம்பாசிபிள். இப்போ பாசிபிள். ஓகே தள்ளி விடனே. சரி நம்ம ஹார்ட்டு குறைஞ்சு நம்ம லைஃப் போயிடும். போடு. ஏன்டா டார்ச்சல் பண்ணுறீங்க? சரி எங்கே இருக்கோம். ஓகே எழுந்துரு. ஸோ நம்மளை இதை க்ளோவில் இருந்தால் தான் முடிக்க முடியும்னு அவசியம் இல்லை. எப்படி வேணால் முடிக்கலாம். செக் பாயிண்ட் அங்கே இருக்குடா. இவங்க வேற தூக்கி போட்டு விளாட்றானுங்க. நம்மள குதிச்சிடுறா கைப்புள்ள. பாடி வந்துட்டோம். ஸோ என்னங்க இது? ஏன்னா எப்பயும் நம்ம தான் போய் அது நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா கைட்டி விட்டுட்டாரு. ஸோ அவ்வளோ தூரம் தள்ளி விட்டீங்களா? போங்க எனக்கு சோம்பேறிட்டேன் இங்கேருந்து போக. டமால். ஓகே சரி ரைட்டு விட்டே வந்துட்டோம். ஓகே இங்கேருந்து அங்கே குதிப்போம். சிம்பிள் இது. குதி. ஸோ அவ்வளோதான் குச்சி வந்தாச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப ஹைட்டாக வச்சுருக்கானுங்க. செக் பாயிண்ட். சத்தியமாக முடியலடா. ஓகே ஸோ நம்ம 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சாகணும்னு சொன்னால் நம்புவீங்களா? நானே நம்பலை. ஸோ முடிக்கணும் இல்லை, முடிச்சிடலாம். மறுபடியும் இதுவா? இது எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயங்க. ப்ளூ வால் வந்துருச்சு. பட் நம்ம இந்த டைமில் பார்த்து இப்படி நடக்கணுமா? ஸோ ஓகே எங்கே இருக்கோம்? இங்கே தானா? ஓகே இது சிம்பிளாக போக முடியாதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எனக்கு பொறுத்த வரைக்கும். ஓகே சாண்டினோ கமோன். சோளா காட்டு போமே, ஏன்டா இங்கே நட்டு வச்சுருக்கீங்க? ஓகே போயிட்டே இருக்கேன் போகிற போக்கள். ஓகே இது படி ஈஸி, இதெல்லாம் ஈஸி தாங்க. ஆனால் மெயின் பிக்சர்னு ஒன்று இருக்குல்ல. ஓகே கிராஸ். ஸோ நம்ம வேணால் எல்லா லெவலையும் கடந்து தான் வரோம். ஆனால் கடைசியில் பல்ப் வாங்கிடுறோம். ஸோ அந்த லைட்டஸ்ட் ட்ரைனிங்கில் இருக்கும் தெரியுமா, அந்த மேட்ச் தான். ட்ரைனிங்கில் ஒரு மேட்ச் அதான். சரி சீக்கிரம். ஸோ இது எப்படா முடிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. முடிக்க வேண்டிய நேரத்தில் முடிச்சிருவோம். ஓகே என்னடா இது இவ்வளோ இதுவாக இருக்குது? இது நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டோம்ல. ஸோ நம்ம ஒரு செக் பாயிண்ட் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டுப்போம். ஸோ இவ்வளோ கன்று இருக்குது. ஸோ இந்த கன்னில் எடுத்துப்போம். என்ன பண்ணணும்? உடைக்கணும். ஏன்ட்டே வா.
ஓட 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 உடச்சிட்டே இரு. ஓகே ஜாம்பிஸ், வணக்கம். சளித்து பிடிக்கிற மாதிரி கன் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஹாய் ஜாம்பிஸ். சரி ஜாம்பிஸே நான் வந்துடுறேன். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஷாட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் வரைக்கும். ஓகே வந்தாச்சு, இங்கே தான் வழி போகுது. என்ன இது சுத்த விடுது நம்மள. செக் பாயிண்ட்டு அங்கே இருக்குது. வீடு வாவ் அங்கே என்ன அங்கே எங்கே அதான் ஃபினிஷ் லைனு. செக் பாயிண்ட் என்ன அங்கே காட்டுது, என்னவா இருக்கும்? சரி ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அங்கே செக் பாயிண்ட் காட்டுது, என்ன விதத்தில் காட்டுதுன்னு புரியல. வந்துட்டான். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக்கில் நம்ம வந்துட்டோம். ஸோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு வந்துட்டோம். ஏன்டா எத்தனை ஸ்க்ரீன்ஷாட்னா இது நல்லா இருக்கு அதனால தான். ஓகே எஸ் வெற்றி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டோம், அதனால் லைட்டாக சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி குதி. என்னடா இது ப்ரோ, நான் ஜெயிச்சிட்டேன். ஓ ஏங்க அந்த செக் பாயிண்ட்டை பிடிக்கணுங்க, அப்போ தாங்க நம்ம ஜெயிக்க முடியும். பரவாயில்ல, இருந்தாலும் ஜெயிச்சிட்டேன். ஓகே எங்கே நான் எதுவும் போகிற விதத்தில் வந்தேன். செக் பாயிண்ட் பிடிச்சாதான் ஜெயிச்சதா கணக்காண்டே, இது இல்லாமாடா ஒன்று. ஷோ ஐயோ சரி பரவாயில்ல, இவனுங்க ஏதோ சொல்கிறானுங்க. இங்கே ஒரு செக் பாயிண்ட்டு, அவ்வளோதான், கேம் ஃபினிஷிங் ஆக போகுது. சரி என்னது க்ளூவால். ஸோ சரி ஏங்க ஓகே இப்போ ஷபாடி நம்ம ஜெயிச்சிட்டோமாரா. சரி இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். சரி நம்ம டீம்மேட் இல்லாமலே கஷ்டம் முடிச்சாச்சு. ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ அப்படின்னு நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ முடிக்க ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். நாளில் இல்லை டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நேரம் கடைசியாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ பாய்.